ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 11ஆம் இடம், லாபஸ்தானம், சனி பகவானோட ஆன்மீக வீடு. ராசிநாதன் சனி பகவான் ராசியில் இருக்கிறாரு. ராசியை விட்டு கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறாரு. வருகிற மார்ச் 29ஆம் தேதி ராசியை விட்டு வெளியே போயிடுவார். குரு சாரத்தில் இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு. ஓகே, குரு சாரத்தில் போகிறது ஒரு வகைக்கு நல்லது தான். ஒரு ஆன்மீக கிரகம் இன்னொரு ஆன்மீக கிரக சாரத்தில் போகிறது நல்லதான். மூலத்திரிவோண வீட்டில் இருக்கிறாரு. இப்போ பொதுவாக கும்பராசினியர்களுக்கு ஒரு ஆன்மீக பற்று இருக்கும். கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. தெய்வ வழிபாடும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி ரத சப்தமி. உங்கள் ராசிக்கு 7 கூடிய சூரியனோட பிறந்த நாள், சூரிய ஜெயந்தி. நான் இதை தகவலை தெரியப்படுத்தலை, நிறைய வேலைகள் எனக்கு. அதனால் சில தகவல்களை சில நேரம் சொல்ல முடியல, விசேஷ தகவல்களை. அதனால் மன்னிச்சிருங்க. இன்றைக்கி இரவு படுக்கும்போது முன்னாடி சிவநாமத்தை சொல்லிட்டு போங்க. சங்கர நாராயணத்தை சொல்லுங்கள். சிவநாமத்தையும் சொல்லலாம், பெருமாள் நாமத்தையும் சொல்லலாம். ஏன்னா இரவில் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது, சூரிய பகவானை நினைக்கவும் முடியாது. சூரிய பகவானை சாயந்தரம் 6 மணிக்குள்ளே நினைக்கலாம் எப்பயுமே. அதுபோக இரவில் சிவநாமத்தை சொல்லிட்டு கொஞ்சம் தூங்க போங்க, முக்கியமானது. ஏன்னா சூரியன் கும்பராசிக்கு ஒரு முக்கியமான கிரகம். ஓகே நேர்களே, அடுத்து வேறு உங்கள் ராசிக்கு வர்றாரு. பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு ராசிக்கு ராசிநாதன் கூட இணைகிறாரு. சரி, அந்த இணைவுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன், பலன் சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவில் குருவை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா குரு ஒரு முக்கியமான கிரகம் கும்பராசிக்கு. 2 கூடையவர், தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. உங்களுக்கு பொருளாதார நிலையை உயர்த்துறவர் குரு தான். கும்பராசினியர்களுக்கு மற்ற பிரச்சனை இருக்குது, 1008 பிரச்சனை இருந்தாலுமே பையில் காசு நல்லா இருக்குது, தட்டுப்பாடு இல்லை, பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு ஒரு நிலையை கொடுக்குறவர் குரு பகவா தான். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானாபதி. தனம், பணம், குடும்பம், குடும்பத்தில் பணப்புழக்கம். அடுத்து லாபம், லாபம் இருக்கணும். எந்த ஒரு காரியம் பண்ணாலும் லாபம் இருக்கணும். லாபத்தின் வெளிப்பாடு தான் பணத்தை சேர்க்க முடியும். எந்த ஒரு காரியத்திலையும் லாபம் இருந்தாச்சா நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். சரியா நேரில் தொட்ட காரியம் தொடங்குறது லாபம் தான். ஒவ்வொருத்தர் ஈடுபடுற காரியத்தில் சக்ஸஸ் அடைகிறோம்னா அது பேர் லாபம் தான். முதலீடு போட்டோம்னா அதில் லாபம் வருதுன்னா பணம் அதிகமாக வருதுன்னு அர்த்தம். சரியா? அப்படி எடுத்துக்கணும் நீங்கள். லாபங்கிறது பல வகையில் வரும். நமக்கு பணம் மூலியமாக தான் வரும்னு கிடையாது, பல வகையில் லாபம் அடைவோம் நம்ம. சில பேருக்கு உறவு முறையிலும் லாபம் இருக்கும். நல்ல மனைவி அமைவது ஒருத்தனுக்கு நல்ல லாபம். பற்றாத ஜீவநீதி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரை சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு நல்ல மனைவி அமைவது வாழ்நாள் முழுக்க லாபம். அதுபோல் குழந்தை பிறந்துருச்சுன்னா வயதான காலத்தில் லாபம். ஏன்னா வயதான காலத்தில் குழந்தைகள் நம்மளை பாதுகாக்கும். நல்ல குழந்தைகள் இருந்துச்சுன்னா தாய் தப்பனை விடாது. ஸோ அது ஒரு லாபம். இப்படி தான் லாபம் வித்தியாசப்படும். உறவு முறையிலும் லாபம் இருக்கணும், நமக்கு மற்ற விஷயத்தில் லாபம் இருக்கணும். ஓகே நேர்களே, ஸோ அனைத்துக்கும் கொடுத்து வைக்க வேண்டும். அதெல்லாம் கொடுத்து வைக்கிறதுக்கு குருவோட அனுக்கிற வேணும். குரு கும்பராசிக்கு ஒரு நல்ல கிரகம் தான். அவர் 2 கூடையவராக இருந்தாலுமே இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னா, இப்போ 11ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 2ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. தான் 2 வீட்டுக்குமே மறைஞ்சு தான் இருக்கிறாரு. ஸோ இந்த குரு பயிற்சி அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. 2024 நடந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு சிறப்பாக இல்லை. அடுத்த வரையில் குரு பயிற்சி நல்லாயிருக்கும். வர மே மாதம் நடக்கிற குரு பயிற்சி நல்லாயிருக்கும். சரி, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அங்கிட்டு மே 3rd வீக்கெல்லாம் அவர் பயிற்சி ஆயிடுவார். ஸோ இன்னும் இடையில ஒரு 3 மாதம் தான் இருக்குது. 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதம், 4.5 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3.5 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 105 நாட்கள் இருக்குது. இந்த 105 நாட்கள் கழித்து கும்பராசி கொண்டாடப்படுகிறது. சரியா? கும்பராசி வெறுவாக கொண்டாடும். ஒரு கல்லில் 2 மாங்காய். ராசிநாதன் ராசியை விட்டு வெளியே போயிடுவார். குரு பார்வை ராசிக்கு வரும். அருமையான அமைப்புங்க. சரியா? அருமையான அமைப்பு. அதாவது எப்படின்னா, ஒரு டெபிட் ஆகுது, ஒரு கிரெடிட் ஆகுது. இது நல்ல விசேஷம். இது எல்லாத்துக்கும் நேராது. கும்பராசிக்கு அபூர்வமாக நடக்குது. சனி பகவான் ராசியை விட்டு வெளியே போகிறாரு, குரு ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் குரு தான் வீட்டுக்கு மறையாமல் பார்க்குறாரு. இதுதான் ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமம். தன்னுடைய வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு, மீனத்துக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டுக்கு இருக்கிறாரு. ஸோ 11ஆம் இடத்து விசேஷத்தையும் 2ஆம் இடத்து விசேஷத்தையும் அப்பளிக்கன்றி செய்வார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தையும் பார்ப்பார், ராசிக்கு ராசியும் பார்ப்பார். அருமையான அமைப்பு. அடுத்த குரு பயிற்சி மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, இன்றைக்கி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து வக்கரம் அடைஞ்சிருந்தார். நல்ல இல்லை, 4ஆம் இடத்துல முதல் இருக்கக்கூடாது. ஒரு கேந்திரத்தில் ஒரு சுபகரம் இருக்கக்கூடாது. அது பகமைப்பட்டு இருக்கிறார் ரிஷபத்தில். அவர் வக்கரம் அடைஞ்சது நல்ல விதமாக பார்க்கப்படாது. வக்கரம் அடைஞ்சு ஏகப்பட்ட சிக்கலை கொடுத்துட்டு இருந்தார். சரியா? 2ஆம் இடம், 2 கூடையவன் 3ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல இருக்குது. அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. வக்கரம் அடைகிறது. குடும்பத்தில் பிரச்சனை, பண பிரச்சனை, உறவுகளை சிக்கல்,
குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் பிரச்சனை, இல்லைன்னா பிள்ளைகள் வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறது, இப்படி சில அசுப பலங்களாக நிறைய நடந்திருக்கும். மூத்த சகோதர விஷயத்தில் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், தொழிலில் முடக்கங்கள், லாபம் இல்லாமல் இருக்கிறது, வர வேண்டியது வந்து ஈவனாக வராமல் பிச்சு பிச்சு வர்றது, நமக்கு வர வேண்டிய தொகை வந்து முழுமையாக கிடைக்காமல் இருந்தது. இப்படி ஏகப்பட்ட இடியாப்பு சிக்கலில் இருந்தீங்க. இந்த வார்த்தை சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எதுக்கு இந்த இடியாப்பு சிக்கல்னால், சிக்கல் எடுக்க முடியாது. அது காரணம் வந்து சனி பகவான் வேறு ராசியில் இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல வேறு ராகு இருக்கிறாரு. ஸோ நல்ல விதமாக பார்க்கப்படாது. இப்போ ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சுக்கிரன் போய் சேர்ந்ததுனால 28/1/2025 ஓரளவுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து சேர்ந்து ராகு சுபத்துவப்படுத்துறதுனால ஓரளவு குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்குது, இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நேர்களை இப்போ வந்து குரு வந்து ஒரு அற்புதமான நிலவில் இருக்கிறாரு. ஜோதிடத்தில் வந்து பலன் சொல்கிறது பெரிய விசேஷம் கிடையாது. இப்போ இன்றைக்கி யூடியூப்பில் எல்லோரும் பலன் சொல்கிறாங்க கும்பராசிக்கு. நானும் தான் சொல்கிறேன், தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஒரு 10 நாளுக்கு இப்படியும் ஒரு வீடியோ போடுவேன். யூடியூப்பில் வீடியோ போடுறது வந்து அவங்களுடைய திறமையை பொறுத்து, அறிவை பொறுத்து, அனுபவத்தை பொறுத்து, வாய் ஜாலத்தை பொறுத்து. ஆனால் வந்து ஜோதிடத்தை வந்து அப்சர்வேஷன் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஜோதிடருக்கு அது தெரியணும். நிகழ்காலத்தில் என்ன நடக்குது, நிகழ்காலத்தில் எது நிஜம்னா கரெக்டாக கண்டுபிடிக்கணும். எதிர்காலம் எப்படி கும்பராசி நோக்கி போகுது அதையும் பார்க்கணும். கும்பராசிக்கு எதிர்காலம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2025 நல்லா தான் இருக்குது. சரியா, மே மாதத்துக்கு மேலே நல்லா இருக்குது. இப்போ குருவை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், குருவுக்கு வந்து எந்த கிரகமுமே வந்து 6, 8, 12 மறையல. இது ஒரு நல்ல அமைப்புங்க, அபூர்வ நிகழ்வு. இது வந்து இப்போ இருக்குது கோச்சாரத்தில். ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். நல்ல அமைப்பு தான். குருவுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு தாங்க. அடுத்து வந்து குருக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு பார்வையில் 5ஆம் இடத்துல கேது இருக்கலாம். அதுக்கடுத்து குருவுக்கு வந்து 9ஆம் இடத்துல வந்து சூரியன் புதன் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறாங்க மகரத்தில். இருந்தாலும் குருவுக்கு அவங்க மறையலை. அடுத்து உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறாரு, குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் இருக்கிறாங்க, குருவுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. அருமையான அமைப்புங்க. கும்பராசிக்கு வந்து இது வந்து கொட்டி கொடுக்கும். சரியா, கிள்ளி கொடுக்காது, அள்ளி கொடுக்கும். சுக்கிரன் 4, 9 குடைவன், சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி, தனஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி கூட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். 30/5/2025 வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கும். சுக்கிரன் வந்து குரு வீட்டில் தான் இருப்பார், குரு வந்து சுக்கிரன் வீட்டில் தான் இருப்பார். ஆனால் 35க்குள்ளே வந்து குரு வந்து அங்கே போயிடுவார், மாறிடுவார். சரியா, அவர் வந்து சுக்கிர வீட்டை விட்டு புதன் வீட்டுக்கு போயிடுவார். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து புதனும் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அதுதான் பெரிய விசேஷம். அந்நேரம் மறுபடியும் பரிவர்த்தனை யோகம் ஆகும். ஏன்னா 30/5/2025 அந்த காலகட்டத்தில் புதன் வந்து உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. சரியா நேர்களே, மே மாதம் வந்து உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. புதனும் வக்கரமாகி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ஒரு சின்ன ஒரு நிகழ்வில் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ கூட்டி கழித்து பார்க்கும்போது குரு வலுப்படுறாரு. பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக சுக்கிரன் அண்டு புதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக நல்ல வலுப்படுறாரு. புதனும் உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் தான். 5, 8 கூடியவர், அதிர்ஷ்டஸ்தானாதிபதி, அஷ்டமஸ்தானாதிபதி. ஸோ எப்படி போட்டு பார்த்தாலுமே குரு வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஒரு அபூர்வ நிகழ்வு இதெல்லாம். இது ரேராக தான் நடக்கும். ஜோதிடத்தை வந்து அன்றாடம் பார்க்குற, ஜோதிடம் சொல்ல முடியாது, பஞ்சாங்கத்தை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஜோதிடங்கிறது வந்து வேறு. சரியா நேரில், ஜோதிடம்ங்கிறது வந்து அனலைஸ் பண்ணுறது, கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகள், இதுக்குள்ளே தொடர்பை வந்து ஆராய்ச்சி பார்க்குறது தான் ஜோதிடம். ஆனால் பஞ்சாங்கங்கிறது வேறு. பஞ்சாங்கம்னா என்ன சார் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. நான் கோச்சிக்காதீங்க, நிறைய ஜோதிடருக்கே தெரியாது. இன்றைக்கி யூடியூப்பில் எல்லோரும் பேசுகிறாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்துட்டோம்னா யார் பேசுகிறாங்கன்னே தெரியாது. இப்போ நான் பேசுகிறேன், என்னோடய முகம் தெரியாது, ஆனால் தொடர்ந்து நான் போடுறேன். சரியா நேரில், நிறைய நேரில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2,30,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. நிறைய நேரில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஜாதகம் தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறாங்க. நிறைய ஜாதகம் நானும் பார்க்குறேன், ஆயிரக்கணக்கில் பார்த்துட்ருக்கிறேன். டெய்லி வருது, நல்லபடியாக பார்த்து சொல்கிறேன். சில நேரங்களில் கொஞ்சம் தாமதம் ஆயிடுது. எனக்கு வெளி வேலைகள் நிறையா இருக்குது. முகூர்த்த நாளுக்கு வெளியே போவேன், கோயில் உலகத்துக்கு போவேன், விசேஷ தினங்களுக்கு வெளியே போயிடுவேன், ஆலய வழிபாடை தொடர்ந்து செய்வேன். அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் தாமதம் ஆகுது. ஒரு 10-15 நாளுக்குள்ளே ஜாதகமான பார்த்து கொடுக்குறேன். அது என்னோடய தனிப்பட்ட விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஜோதிடருக்கு வந்து பஞ்சாங்கம் தெரியணும். நான் பெருமைக்காக சொல்லலை நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு வந்து ஒரு தெரியப்படுத்துக்காக சொல்கிறேன். பஞ்சாங்கத்தை பற்றி தெரியாத நேயர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. பஞ்சாங்கம்னா என்னென்னு தெரியாத நேரெலாம் இருக்கிறாங்க. பஞ்சாங்கிறது வந்து நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இந்த 5 அடக்கி வச்சு பலன் சொல்கிறது தான் பஞ்சாங்கம். இதில் வந்து கோச்சார பலன்களுக்கு வந்து ஒரு 3 முக்கியமாக இருக்குது. நாள், திதி, நட்சத்திரம் 3மே வந்து கோச்சாரத்துக்கு வந்து முக்கியமாக பயன்படுகிறது.
கோச்சார பலன்கள் சொல்லும்போது இதெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன், இன்றைக்கி ரத சப்தமி சூரிய ஜெயந்தி சொன்னேன். அது வந்து எதை வச்சு சொல்கிறோம்னா திதியை வச்சு தான் சொல்கிறோம். சரியா? தை அமாவாசை முடிஞ்சு வருகின்ற வளர்பிறை சப்தமி திதி தான் வந்து ரத சப்தமி. இந்த ரத சப்தமியிலிருந்து சூரிய பகவான் வந்து உத்தராயணத்தை நோக்கி வெகுவாக போவார். தை 1ஆம் தேதியிலேருந்து உத்தராயணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருவார். சூரியன் வடக்கு பக்கம் நகருவார். நீங்கள் வந்து காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா தெரியும், சூரியன் வந்து நமக்கு பார்வையிலேருந்து பார்த்தோம்னா நம்ம கைக்கு வந்து அப்படி போவார். சரியா? கிழக்கு பக்கத்தில் இருப்பார். ஆனால் கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி போவார், ஈசானத்தை நோக்கி போவார், ஈசான மூலையை நோக்கி போவார். அதுதான் வடக்கு பக்கம் நகர்றது. நல்லா தெரியும், அந்த நகர்வு நல்லா தெரியும். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக அந்த டைரெக்ஷன் தெரியும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்பேற்பட்ட சூரியன் வந்து இன்றைக்கி வந்து சப்தமி. சப்தமினா 7ன்னு அர்த்தம். 7 குதிரைகள் பூட்டிய குதிரையில் தான் சூரியன் வராரு. அந்த சூரிய பகவான் வந்து இன்றைக்கி 7:54க்கு அவர் வந்து சப்தமி திதி ஆரம்பிக்குது. சூரியனுக்கு உகந்த திதி. சூரியனுடைய பிறந்த நாளும் கூட சொல்கிறாங்க, சூரிய ஜெயந்தின்னு கூட சொல்லிக்கலாம். இதை நல்ல அமைப்பு தான். அதில் பெரிய கதைகள்லாம் இருக்குது, அந்த கதைக்குள்ளலாம் போக வேண்டாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, திதியை அடிப்படையாக கொண்டு நடக்கிற ஒரு விசேஷ தினங்கள். இந்த தினம் வந்து ஒரு முக்கியமான தினம். ரத சப்தமி. திருப்பதி பிரம்மோற்சவ விழாவுக்கு அடுத்து இன்றைக்கி வந்து சிறப்பான விழா நடக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுளில் போய் சர்ச் பண்ணி நெட்டில் போட்டிங்கன்னா இன்றைக்கி விழா நடக்கும்னு அது சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கத்திலையும் இன்றைக்கி விசேஷம் நடக்கும். பெருமாள் ஸ்தலத்தில் வந்து முக்கியமாக பூலோக வைகுண்டம் என்று சொல்லுகிற ஸ்ரீரங்கத்திலையும் திருப்பதிலையும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சூரியன் வந்து சிவனம்சம் இருந்தாலுமே அந்த சூரிய நாராயணர் அம்சம் பெற்றவன். சூரியனுக்கும் பெருமாளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. சூரியனை பார்த்தீங்கன்னா நாமம் தான் போட்டிருப்பார், யூ வடிவில் நாமம் போட்டிருப்பார். விபூதி பூசியிருக்க மாட்டார். சரியா? திருநீர் அறிஞ்சிருக்க மாட்டார். சூரியன் வந்து அந்த யூ சைஸில் வந்து அந்த வரதராஜ பெருமாளுக்கு போடுற அந்த நாமத்தை போட்டிருப்பார். இந்த வடகலைன்னு சொல்லுவாங்க. வடகலை தென்கலைன்னு இருக்குது வைஷ்ணவத்தில். அதில் அந்த வடகலைக்குள்ள அந்த சின்னத்தை போட்டிருப்பார், அந்த முத்திரை போட்டிருப்பார். எதுக்கு சொல்ல வரேன்னா திதிக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுபோக கடந்த 2ஆம் தேதி பிப்ரவரி 2 நாளுக்கு முன்னாடி போன ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி, வசந்த பஞ்சமி. அன்றைக்கி என்ன சார் அப்படின்னம்னா, வசந்த பஞ்சமினா வந்து அமாவாசை முடிஞ்சு வருகின்ற வளர்பிறை பஞ்சமி. அன்றைக்கி வந்து எப்படின்னா கலைமகள் சரஸ்வதியோடைய பிறந்த நாள். அந்த நவராத்திரி அமைப்பில் இது வரும். நார்த்தில் நல்லா கொண்டாடுவாங்க. இதை நான் வந்து வீடியோ போட்டேன், கும்பராசிக்கு சொல்லலை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ஒவ்வொரு விசேஷ தினங்கள் அன்றைக்கும் நம்ம இறைவனை வழிபடுறது ரொம்ப நல்லது. நான் அந்த பலன் சொல்ல வந்தேன்னு சில காரணங்கள், சில தகவலை சொல்கிறேன். இது தகவலாக தான் சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த பஞ்சாங்கத்தில் வந்து இந்த திதியின் அடிப்படையில் சில விசேஷ தினங்கள்லாம் இருக்குது. அன்றைக்கெல்லாம் நம்ம அந்த தெய்வத்தை வழிபட்டோம்னா நல்லபடியாக இருக்கும். ஓகே, அதுக்காக தான் நான் சொன்னேன். இன்றைக்கி இரவு படுக்கும்போது சிவனையோ பெருமாளையோ நினச்சி கும்பிட்டு படுத்திங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். ரைட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, பஞ்சாங்கம் பார்க்காத ஜோதிடர்கள் நிறையா இருக்கிறாங்க, பலனை சொல்கிறாங்க. கும்பராசினியர்கள் இன்றைக்குமே ஒரு நேர்மையான வழியை தேர்ந்தெடுத்து அதில் போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து நல்ல ஒரு டைரெக்ஷனில் போகணும் நமக்கு. சரியா? நேரில் ராசி பலன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கண்ணாபலன் போகக்கூடாது. இன்றைக்கி ராசி பலன் சொல்லிட்டு அவர் சொன்னார், இவர் சொன்னார், பிரம்மன் சொன்னார், ரிஷி சொன்னார், யாருமே சொல்லலை. கும்பராசிக்கு வந்து பலன்கள்னாலே கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்கள், இது 3 வச்சு தான் பலன்கள். அடுத்து திதிகளை எடுத்துக்கலாம் கொஞ்சம். சரியா? நேரில் இதுதான் பிடிச்சி தான் பலன் சொல்லணும். யாருமே வந்து எதையுமே சொல்லவே இல்லை, எந்த புஸ்தகத்துலேயும் சொல்லலை. பழைய புஸ்தகங்கள் பாரதிதார ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஜாதக அலங்காரமாக இருந்தாலும் சரி, பிரிக் ஜாதகமாக இருந்தாலும் சரி, சாரவழியாக இருந்தாலும் சரி, நந்தி வாக்கியமாக இருந்தாலும் சரி, எதுலையுமே வந்து குறிப்பிட்ட ராசிக்கு வந்து எந்த சித்தரோ எந்த முனிவரோ யாரோ ஹூவர் மேபி யாருமே சொல்லலை இந்த ராசிக்காரர்கள் இப்படி தான் இருப்பார்கள்னு எதுவுமே சொல்லலை. பொதுவாக சொல்லியிருப்பாங்க, இந்த ராசியில் சில குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு இருப்பாங்க. வெளியே அந்த ராசிக்கு உள்ள லாப நஷ்டங்களை யாருமே சொல்லலை. ஜோதிடம்ங்கிறது சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், ஈக்குவேஷன் தான், சமன்பாடு தான். அதன் அடிப்படையில் நம்ம வந்து அன்னைக்கு பார்த்தோம்னா சில தகவல் தெரியும், அதை வந்து தெரியப்படுத்தணும். ஓகே நேயர்களே, இப்போ குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. குரு வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. 5ஆம் இடத்தை நோக்கி போகிறது வந்து நல்ல அமைப்பு தான். பஞ்சமஸ்தானத்தை நோக்கி போகிறாரு, சந்திரன் சாரத்தில் போகிறாரு. சந்திரன் இப்போ வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது அசுபதி நட்சத்திரத்தில் மேசராசியில் நல்ல அமைப்பு தான். சந்திரனோட போக்கு நல்லா இருக்குது. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம், நல்லா இருப்பீங்க. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆள் தைரியக்காரியம் வீரியமாக இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொடங்க காரியம் அலுவலம் இருக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல போய் குரு கூட சேருவார். குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம். ஸோ அடுத்து அங்கிட்டு வருகின்ற ஒரு நாட்கள் நல்லா இருக்குது. அடுத்து வந்து 5ஆம் இடத்துக்கு போவார், அருமையான அமைப்பு. சந்திரன் கூட சேருவார். உங்கள் ராசிக்கு 3-10 கூட இவங்ககிட்ட சேரும்போது சந்திரமங்கல யோகம். அடுத்து 6ஆம் இடத்துல இருப்பார், அருமையான அமைப்புங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம், ராசிலே இருப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். 6ஆம் இடத்துல இருக்கும்போது தைப்பூசம் நடக்கும். தைப்பூசம் ஏன்னா
உங்கள் ராசி 12ஆம் இடத்துல சூரியனை பார்ப்பார். பௌர்ணமியை ஒட்டி தைப்பூச விசேஷம் நடக்கும், நல்ல விசேஷம் தான். அடுத்து 7ஆம் இடத்துக்கு போனாலும் ராசியை பார்ப்பார். ஸோ சந்திரனுடைய நிலவுகளும் நல்லா இருக்குது. அடுத்து வருகின்ற ஒரு 15-20 நாளுக்கு வந்து சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சந்திரன் கும்பராசிக்கு ஆகாத கிரகம் தான், 6 கூடைவன் தான். இருந்தபோதும் வளர்பிறை சந்திரனாக போகிறதுனால உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும், மாமன் மச்சன் உறவு நல்லாயிருக்கும். அதுபோல் ஆள் நல்லா இருப்பீங்க, மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க. சந்திரன் மனோகாரகன் அல்லவா, அதனால் மனம் நல்லாயிருக்கும். எப்போ ஒரு மனிதனுக்கு மனம் வந்து வசப்படுதோ அப்போ அனைத்து காரியங்களும் சாத்தியப்படும். உடல் நல்லாயிருக்கும், சுவர் இருக்க சித்திரம் வரையலாம். அதுபோக உடலால் எந்த காரியத்தையும் செய்வீங்க. ரைட்டு. இப்போ வந்து பலன்கள் எப்படி சார் இருக்குது? குரு வந்து இப்போ சந்திரசாரம் ரோஹிணி 3ஆம் பாதத்தில் தான் போகிறார் அவர். ரோஹிணி 3ஆம் பாதம் நல்ல விசேஷமாக தான் பார்க்கப்படுகிறது. 2-3 கூடியவன் வந்து 6 கூடியவன் சாரத்தில் 3ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இதுலேயுமே வந்து கொஞ்சம் கணக்காக இருப்பீங்க. சரியா, கணக்கு வழக்கில் கரெக்டாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் ஈஸியாக எடுத்து செய்வீங்க, கலைநுட்பமாக இருப்பீங்க. தொழில் கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும். பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து அரசு ஊழியரில், அரசு உத்தியோகத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க, ஆலோசனை குழுவில் இருக்கிறவங்க, திட்டக்குழுவில் இருக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இடி டிபார்ட்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் வந்து குரு இப்போ நல்ல பலன்களை கொடுப்பார் நேர்களே. அடுத்து வந்து குரு பகவான் இப்போதைக்கு வந்து ராசிக்கு 8-10 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, நல்ல நிலைமையில் பார்க்குறாரு, வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்குறாரு, பரிவர்த்தனை யோகத்தில் பார்க்குறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம் நல்லாயிருக்கும். படுத்த தூக்கம் வரும். இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல வேறு சூரியனும் புதனும் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. சூரியன் 7 கூடைவன் தான், புதன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நிலைமை கண்ட்ரோலாக இருக்கும். வருகிற 12ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். சரியா, 12ஆம் இடம் காலியாயிரும், குரு பார்வையில் மட்டும்தான் இருக்கும். அயன சயன போகம் நல்லாயிருக்கும். 10ஆம் தேதி சூரிய வர ராசிக்கு வந்துடுவார். வருகிற பிப்ரவரி 10 வந்து சூரியன் ராசிக்கு புதன் ராசிக்கு வந்துட்டாருன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த பிப்ரவரி மாதம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. பிப்ரவரி மாதத்துலேருந்து நல்ல வித்தியாசம் தெரியும். சனி பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொன்ன மாதிரி சனி பயிற்சிக்கு முன்னாடியே நல்லாயிருக்கும். சனி பயிற்சிக்கு முன்னாடியே வந்து புதன் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அதுக்கடுத்து சூரியன் வருவார். சூரியன் வர்றது கொஞ்சம் நெருடலாக இருக்கும். ஏன்னா சனியும் சூரியனும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. இருந்த போதிலும் புதன் இருப்பார், அங்கே பிரச்சனை இல்லை. குருவுக்கு கேந்திரமாக தான் இருக்கிறாங்க, நல்ல அமைப்பாக தான் இருக்குது. சனி பகவான் குரு சாரத்தில் தான் போகிறாரு. குரு டாமினேட் பண்ணுறாரு இந்த காலகட்டத்தில். கும்பராசிக்கு வந்து குருவுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய கிடைக்குது. சனியும் சூரியனும் ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, அப்பா மகன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தந்தை மகன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதுபோல் கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7 கூடையவன் சனி ராசியில் வந்து சனி பகவான் கூட சேரதுனால குடும்பத்தில் கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவிக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சரியா நேர்களே, ஏன்னா 7ஆம் இடத்துக்கு வந்து சுப தொடர்பு எதுவுமே இல்லை. 7ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே ரைட்டு. இப்போ வந்து 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு ஆகுது. 12ஆம் இடம் வந்து சுத்தமாகுது, பரிசுத்தமாகுது. 12ஆம் இடம் வந்து ஒரு நல்ல இடங்க, அயனசேன போகஸ்தானம். மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து 12ஆம் இடம் தான். வள்ளல் தன்மைன்னு சொல்கிறது 12ஆம் இடம் தான். ஸோ 12ஆம் இடம் உங்களுக்கு வளர்க்குறதுனால தானும் மகிழ்ந்து பிறர் மகிழ வைப்பீங்க, பிறர் கொடுத்து வைப்பீங்க, பிறருக்கு கொடுப்பீங்க. பிறர் கொடுக்குறீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்னு அர்த்தம். பணம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும், பணம் சேமிப்பு இருக்கும். சரியா, 2 கூடையவன் 4ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல வழியில் பணம் கொடுப்பாரு. வண்டி வாகனம் வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும், ஆனால் வருமானம் அதிகமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து வெளி மாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேரில் வெளி மாநில வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த அமைப்பில் போய் வேலை பார்க்குறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானமும் இருக்கும். ஓகே. அடுத்து வந்து ராசிக்கு வந்து அவர் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் வந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். நல்லாயிருக்கும். தொழிலில் வந்து ஒரு நிவர்த்தி இருக்கும், நேர்த்தி இருக்கும், நல்லா இருப்பீங்க. தொழிலில் வந்து ஒரு கண்ணியமாக இருப்பீங்க. அதாவது தொழிலில் வந்து நேர்மையாக செய்வீங்க, கண்ணியமும் இருக்கும், சாந்தமும் இருக்கும், நல்லா பண்ணுவீங்க. தொழில் பண்ணுறதுக்கு நல்ல பணம் இருக்கும். குறிப்பாக மியூசிக் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, இசை சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் காரகன் யார்? 10 கூடையவன் யார்? செவ்வாய் வந்து இப்போ வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரவாயில்ல, மிதுனத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல மறைகிறாரு. ஓரளவு செவ்வாயோட நெருக்கடிலாம் குறையும், டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா செவ்வாய் வந்து டென்ஷனை கொடுக்குறவர், பதட்டத்தை கொடுக்குறவர், ஒரு என்ன சொல்கிறது, அதை செவ்வாய்னாலே ஒரு இதுதான், சுறுசுறுப்பை கொடுப்பாரு. இருந்தாலும் சில நேரத்தில் வந்து சரியில்லாமல் இருந்தார்னா யோசிக்க வைக்க மாட்டார், முன் யோசனை குறைச்சிருவார். அப்பேற்பட்ட செவ்வாய் வந்து ஓரளவு அடக்கி வாசிக்கிறாரு. செவ்வாய் வந்து கும்பராசிக்கு வந்து மத்தியம பலனை தான் கொடுப்பாரு, மறைஞ்சு இருந்து பலன் கொடுக்கணும். செவ்வாய் வந்து நேர் வலுப்பட்டுட்டாருன்னா கும்பராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா மாரகாதிபதி
இப்போ வந்து மாரக ஸ்தானத்தில் இல்லை, 5ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அதனால் மாரக எதுவும் செய்ய மாட்டார். நல்ல தைரியமாக இருப்பீங்க, பதட்டம் இல்லாமல் இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க, வீரமாகவும் இருப்பீங்க, அதே நேரத்தில் விவேகமாகவும் இருப்பீங்க. சரியா? ஒரு காரியத்தை எப்படி கையாளணும்னு நாசுக்காக இருப்பீங்க, சக்ஸஸாக முடிப்பீங்க. அந்த அமைப்பை செவ்வாய் செய்வார். ஏன்னா அவர் வந்து தான் வீட்டுக்கு 2 வீட்டுக்குமே கொஞ்சம் மறைஞ்சு தான் இருக்கிறாரு. அதனால் வந்து அந்த பதட்டம் டென்ஷன்லாம் குறைஞ்சி போயிடும். தொழிலில் கொஞ்சம் இடமாற்றம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். தொழிலில் கொஞ்சம் மாற்றம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. 10ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைகிறதுனால கொஞ்சம் தொழிலில் மாற்றம் இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரு பார்வை வேறு 12ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ 8, 12ஆம் இடங்கள் தொடர்பு கொள்வதனால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், இடமாற்றமும் இருக்கும். அடுத்து வந்து குரு வந்து ராசிக்கு 8ஆம் இடத்தையே பார்க்குறாரு, மறுபடியும் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 8ங்கிறது என்ன, திடீர் அதிர்ஷ்டம் தான். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துல இருக்க கேது ஒரு இதை இழுத்துக்கிட்டே போவார். 8ஆம் இடத்துல கேது இருந்தாலே உடனே முடியாது, ரப்பர் மாதிரி இழுப்பார். சரியா? எதுவும் வராது, வந்தால் உடனே போகாது, அப்படி ஒரு அமைப்பை தான் கேது கொடுப்பாரு. கேதுக்கு வீடு கொடுத்தவன் எப்படி சார் இருக்கார் அப்படின்னா, புதன் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. வர்ற 10ஆம் தேதி, பிப்ரவரி 10ஆம் தேதி ராசிக்கு வந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். சரியா? கேது வந்து ஓரளவு நல்ல பலங்களை கொடுப்பாரு. புதன் அடுத்து உங்கள் ராசியில் இருப்பார். அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போவார். அடுத்து 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். 4ஆம் இடத்துல குருவோடு சேர்வார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்து வருகின்ற ஒரு 4 மாத காலத்துக்கு புதன் நல்ல பலங்களை தாங்க கொடுக்குறாரு, மே வரைக்கும். சரியா? சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து குரு பயிற்சிக்கு முன்னாடி குருவோட போய் சேருவார். ஸோ புதன் நல்ல பலங்களை கொடுக்குறார். இதுதான் அப்சர்வேஷன். ஒரு ஜோதிடர் 4/2/2025 இருந்துக்கிட்டு மே மாதம் என்ன நடக்குது சொல்லணும். மே மாதம் என்ன நடக்கும், என்ன கிரக நிலையில் இருக்கும், மே ஜூனில் என்ன நடக்கும், அடுத்து வருகின்ற ஒரு 5-6 மாதங்களுக்கு என்ன நடக்கும், அதை வந்து அப்சர்வேஷன் பண்ணி ரீடு பண்ணி சொல்லணும். அதில் தான் ஜோதிடமும் இருக்குது, பலன்களும் இருக்குது. ஸோ உங்கள் ராசிக்கு 5, 8 கூடியவன் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராதனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க, பிள்ளைகள் வந்து நல்லா இருப்பாங்க. சரியா? 5 8 ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு வகைக்கு நல்லா தான். சரியா? சூரியனும் சேர்ந்துருப்பார். கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பிரச்சனை இருந்தாலுமே கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருப்பீங்க. சரியா? ஈகோ எப்போ சார் வரும் அப்படின்னா, அதிகமாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் ஈகோ வரும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஈகோ வராது. ஈகோங்கிற வார்த்தையே வந்து ஒரு மெச்சூர்டான வார்த்தை. சரியா? கொஞ்சம் மெத்த படித்தவங்க, விஷயம் அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு தான் ஈகோ பிரச்சனை இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்க, யதார்த்தமாக இருக்கிறவங்கள ஈகோ பட மாட்டாங்க. சரி எனக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஈகோ பிரச்சனை வந்தாலுமே ஏன் புதன் சம்மந்தப்படுறாரு 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருப்பீங்க. கணவன் மனைவி 2 பேருமே நான் சொல்கிறது பெருசாக, நீ சொல்கிறது பெருசான ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி அலசி பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது சில நேரத்தில் ஈகோ பிரச்சனை வந்துடும். ஏன்னா விட்டு கொடுக்குற மனப்பான்மை வராது. ஏன்னா புதன் நாங்கள் உட்காந்துருக்கிறாருல 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் வந்து உங்கள் விஷயத்தில் கரெக்டாக இருப்பீங்க. நான் யோசிக்கிறது கரெக்டு, நான் திங்க் பண்ணுறது கரெக்டு, நான் பேசுகிறது கரெக்டு, நான் எதுக்கு விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வருவீங்க. புதனாலே ஆர்குமெண்ட்டு தான். ஒருத்தங்க வந்து ஆர்குமெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புதன் நல்லா இருப்பார்னு அர்த்தம், ராசி லக்கணத்தில் சம்மந்தப்படுவார்னு அர்த்தம். இப்போ உங்கள் ராசியிலும் சம்மந்தப்படுறாரு, ராசிநாதன் கூட சனி பகவான் கூட சம்மந்தப்படுறதுனால ஆர்குமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பேசி திக்கிறவங்க, கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக நல்லாயிருக்கும். சரியா? இப்படி தாங்க ப்ரிடிக்ஷன் போய்கிட்டே இருக்கும். கும்பராசிக்கு இப்படி ஒன்று ஒன்றா சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். சரியா? இதுதான் ப்ரிடிக்ஷன், இப்படி போய்கிட்டே இருக்கும். சரியா? இவங்களுக்கெல்லாம் இப்போ அடுத்து வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும். புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, புதனோட வீட்டை கன்னியை பார்க்குறாரு. அந்த கன்னியில் இருக்கிற கேதுவுக்கு வீடு கொடுத்த புதனும் அடுத்து கும்பராசிக்கு நல்ல இடங்களுக்கு வரதுனால அதுவும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. 5, 8ஆம் இடம் ஆதிபத்திய விசேஷங்கள் சிறப்பாக நடக்கும். 8ஆம் இடம் எதிர்பாராத விஷயம் கிடைக்கும், இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், நிலுவை பணம் கிடைக்கும். சில பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, அவங்களுடைய இந்த பிராவிடமெண்ட் கிராஜுவிட்டியெல்லாம் இப்போதைக்கு கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் தான். பூர்வ புண்ணியஸ்தானம், மந்தரஸ்தானம், புத்திரஸ்தானம், நிறைய சொல்லலாம். சரியா? எல்லாத்துக்குமே வந்து 5ஆம் இடம் வந்து முக்கியமான இடம், ஒரு முக்கியமான ஒரு கோணம். சரியா? அந்த 5 கூடையவனும் நல்ல நிலைமையில் வர்றாரு, நல்ல விதமாக இருக்கிறதுனால தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய விசேஷத்தில் கலந்துக்கிறவங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். முக்கியமாக வருகிற மாசி சிவராத்திரி பிப்ரவரி 29ஆம் தேதி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புதன்கிழமை ஒர்க்கிங் டே தான், ஒரு நாள் லீவு போட்டு போங்க. குலசாமியை கும்பிடணுங்க. குலசாமியை எந்த அளவுக்கு கும்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு எல்லா சாமியோட அருளும் கிடைக்கும். நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலுமே வருஷத்துக்கு ஒரு தடவை குலசாமிக்கு போகணும். குலசாமிக்கு போய் அவருக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கணும், இல்லைனா அதுக்கு உண்டான பொருட்களை கொடுக்கணும். அது முடியல சார் நான் தனியாக போனேன்னா உண்டியலில் காசு போடுங்க. சரியா? குலசாமிக்கு வந்து பொங்க வச்சு கொண்டாடணும்னா குலசாமியோட அருள் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து குலசாமி எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாருன்னா, யமன்
அந்த பாசக்காரை எடுத்துகிட்டு வரான்னு வச்சுக்கோங்க, ஒரு உயிர் எடுக்க வரானா அவன் வந்து குலசாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் அந்த உயிரை எடுப்பான். அவன் விதி எப்படி இருந்தாலும் சரி, ஜாதகம் மற்றதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க, விதி அவனுடைய அமைப்பு கர்ம பலன் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே குலசாமியுடைய அந்த அனுமதி கிடைச்சா தான் அந்த உயிரை எடுக்க முடியும். யம தூதர்களால் அந்த உயிரை எடுக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்புக்கு சொந்தக்காரர் குலசாமி, அதிகாரத்துக்கு சொந்தக்காரர், சக்தி வாய்ந்த தெய்வம் குலசாமி. சரியா நேர்களே, ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்குறவரும் அவர் தான், உயிரை எடுக்கிறவரும் அவர் தான். அவர் செய்ய மாட்டார், ஆனால் அதுக்கு அனுமதிக்கிறவர், அலோவ் பண்ணுறவர், சிக்னல் கொடுக்குறவர், ரெட் சிக்னல் க்ரீன் சிக்னல் கொடுக்குறவர் அவர் தான், குலசாமி தான். அதனால் குலசாமி வழிபாடு மிகச்சிறப்பு. குலசாமியை போய் கும்பிடுங்க, அங்காளி பங்காளியோடு போய் கும்பிடுங்க, தினமும் குலசாமியை நினைங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் உங்கள் குலசாமியை நினைங்க. சரியா? கோடி புண்ணியம் கிடைக்கும். உங்கள் குலம் நல்லா இருக்கும், குலம் செழிக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளை குட்டி நல்லாயிருக்கும், பேரம்பத்திலாம் நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த குலசாமி வழிபாடு பண்ணுங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா 5ஆம் இடம் வந்து குலசாமியை குறிக்கும். சரியா? கரெக்டாக செய்யுங்க. இது போய் இப்போ 5ஆம் இடத்துல வேறு செவ்வாய் வேறு இருக்கிறார், வக்கர செவ்வாயாக இருக்கிறாரு. உங்களால் ஆன்மீக பயணம் செய்யலாம், கோயில் உழுது போயிட்டு வந்தாலுமே ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா நிம்மதியை கெடுப்பார். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாருன்னா கோயிலுக்கு போகணுன்னு நினைப்பீங்க, போக முடியாது. அப்படியே போனாலும் ஒரு நிம்மதியாக கும்பிட முடியாது. கோயிலுக்கு போய் அங்கே 1008 ஃபோன் பண்ணுற ஆள்லாம் இருக்காங்க. கோயிலுக்கு போய்ட்டு தான் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. சார் நான் வந்துட்டேன் சார், இப்போ மீட்டிங்கில் இருக்கேன் சார், இந்த ஸ்டேட்டஸை சொல்கிறேன் சார், அப்படி சார், ஆன சார், போன சார், எல்லாமே கோயிலில் போய் தான் பேசுகிறது. தயவுசெய்து கோயிலுக்கு போனால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அங்கேயே எழுதி போட்டுருக்காங்க, அது யாரும் கவனிக்கிறது இல்லை, பார்க்குறதும் இல்லை. அதனால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இறைவனை கும்பிட்டு நல்லபடியாக வாங்க. ஏன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறனால நிம்மதியாக உங்களுக்கு சாமி கும்பிட விட மாட்டார். சரியா? ஏன்னா அந்த அமைப்பு கும்பராசிக்கு இருக்குது. அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று தெரியுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். சரியா நேரில்? அதான் ஜோதிடம். ஒரு தனிப்பட்ட ராசிக்கு @% லாப நஷ்டங்களை சொல்கிறது தான் ஜோதிடம். அது இப்படி பார்க்கும்போது 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, சில சிக்கலை கொடுப்பார். ஒரு இடத்துக்கு ஒரு ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக வழி, ஏதோ ஒன்று முக்கியமான காரியம் செய்யணும் அப்படின்னா அதை செய்கிறதுக்கு தடையை கொடுப்பார். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் இப்போதைக்கு. சரியா? செவ்வாய் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல, அவர் ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு. சரியா? அவர் வக்கரமாகி இருந்தாலுமே வக்கர நிவர்த்தியாகி வெளியே போகிறதுக்கு இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. சரியா நேர்களே? அதனால் செவ்வாயோடைய தாக்கம் கொஞ்சம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 முருகப்பெருமானை கும்பிடுங்க. நல்லாயிருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? செவ்வாய் வந்து இப்போ வந்து மிதுனத்தில் தான் இருக்கிறாரு. அவர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. சரியா? 13/4/2025 தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. 13/4/2025 வக்கர நிவர்த்தி ஆகி 3/5/2025 வரைக்கும் மிதுனத்தில் தான் இருக்கிறாரு. சரியா? இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நேயர்களே. அதுக்கு வேணால் தனியாக நான் வீடியோ போடுறேன். சரியா? கொஞ்சம் நாட்கள் இருக்குது. எப்படி இருந்தாலும் அவர் ஏப்ரல் மேலே அங்கே தான் இருப்பார். அவர் வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே தான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. செவ்வாய் வக்கர நிவர்த்தி. எஸ், ஒரு சின்ன திருத்தம். செவ்வாய் வக்கர நிவர்த்தி மிதுனத்தில் எப்போனா 24/2/2025. மன்னிக்கவும், ஒரு தேதியை மாற்றி சொல்லிட்டேன். 24/2/2025 வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. 3/4/2025 கடகத்துக்கு வந்துடுறாரு. சரியா? உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 6ல் செவ்வாய் இருந்தால் நல்லதான். ஸோ ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் அவர் 5ஆம் இடத்துல தான் இருப்பார். ஓகே நேர்களே, இதை கொஞ்சம் மாற்றி பார்த்துக்கோங்க, மாற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் நான் நிறைய எழுதி வைப்பேன் இந்த நோட்ஸில். அது சுக்கிரனை பற்றி சொல்லிட்டேன். இந்த சொன்ன தகவல் சுக்கிரனுடைய நிலைப்பாடு சொல்லிட்டேன். ஏன்னா அவரும் வக்கரத்தில் தான் வக்கரம் ஆக போகிறாரு. மார்ச் மாதத்துக்கு மேலே வக்கரம் அடைவார். அந்த தகவலை சொல்லிட்டேன். ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நாள் இருக்குது. சரியா? அவர் வந்து செவ்வாயுடைய வக்கர நிவர்த்தியாகி பயிற்சியாகிறது இன்னும் நாள் இருக்குது. ஓகே, இதை மாற்றி எடுத்து பார்த்துக்கோங்க. வாட்டர் மேபி செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக கோயில் குளத்துக்கு போகிறதுல சில டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு. ரைட்டு. இப்போ நம்ம புதனை வச்சு ஆரம்பித்து அப்படியே உள்ளுக்கு போயிட்டேன் நான். ஏன்னா புதன் வீட்டில் தான் செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ புதன் நல்ல நிலைமைக்கு வரதுனால பலன்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, @% பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ நேரம் அந்த கிரகத்தை பற்றி சொல்கிறதுக்கே நமக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். 2ஆம் இடத்துல ராகு சுக்கிரனை பற்றிலாம் சொல்லலாம், ஆனால் டைம் ஆகும். இருந்த போதிலும் இப்போ நான் பலன்களுக்குள்ளே வந்துடுறேன் நான். சரியா? இப்போ @% பிப்ரவரி மாதம் பிறந்துருச்சு. இப்போ எப்படி சார் போகும் எங்களுக்கு @% பலன்கள்னால், நான் இடையிலே பலன்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அந்த அப்சர்வேஷனில் சில பலன்களை சொல்லியிருக்கிறேன். இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து கூடுதலாக பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசிக்கு வந்து இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும். சரியா? மற்றவங்க மூலிமா மனசில் கொஞ்சம் சங்கடங்கள் வரும்.
வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு இடமாற்றம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன். நண்பர்களால் கொஞ்சம் உதவி கிடைக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மாறும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். நண்பர்களால் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும், அதிகமாக இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்க, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்ல வேலையை நல்லா பண்ணுவீங்க. மேல் அதிகாரிகளுடைய ஒரு சப்போர்ட் இருக்கும். நல்ல பேர் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இருக்கும், ஊதிய உயர்வும் இருக்கும். திட்டமிட்ட வேலையை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. எல்லோரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சரியா? உடன் வேலை பார்க்குறவங்க, கோஆர்டினேட்டர், சப் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக அலுவலகத்தில் அலைச்சல் இருக்கும். சரியா? அதை வந்து தவிர்க்க முடியாது. நீங்கள் எங்கேனாச்சும் டூர் போக சொல்லுவாங்க, இல்லைன்னா வேறு எங்கேனாச்சும் போக சொல்லுவாங்க. பயணங்கள் இருக்க தான் செய்யும். சில பேருக்கு வெளிநாட்டு கூட போகிற மாதிரி இருக்கும். அது வந்து உங்கள் ஜனன ஜாதக அமைப்பை பொறுத்து மாறுபடலாம். வியாபாரிகளுக்கு நல்லபடி அமையும், நல்லா இருக்கும். நல்ல கூட்டாளியில் அமைவாங்க. சரியா? பார்ட்னர் நல்லபடியாக இருப்பாங்க. பார்ட்னரால் நல்ல ஒரு லாபம் இருக்கும். வியாபாரத்தில் நஷ்டம் வராது. சரியா? நல்ல லாபம் இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொன்னான நேரமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கணக்கு வழக்களையும் சரியாக வச்சுக்கோங்க. டாக்குமெண்டேஷனை வந்து சரியாக வச்சுக்கோங்க. அதுபோக வந்து உத்தியோகத்துக்காக போகிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்க நல்லாயிருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்க வந்து வியாபாரத்துக்கு வந்து புதிய பொருள்களை வாங்குவீங்க. சரியா? அது வந்து எல்லோரும் செய்கிறது தான். வியாபாரத்தில் வந்து பொருள் போக போக புதுசாக பொருள் போட்டு நம்ம வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகே, உத்தியோகம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்து வந்து அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய பொறுப்புகள் வரும். சரியா? அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. எதனாச்சும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து சாதகமாக முடியும். நிறைய பேருக்கு இருக்கும். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு கேஸ் இருக்கும். அதுபோக அரசியல்வாதிகளுக்கு ஏதோ ஒரு கேஸ் இருக்கும். ஏதோ ஒரு பெட்டி கேஸ் போட்டு ஒரு கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடியும். அதுபோக கட்சி மேலிடத்துக்கு வந்து இணக்கமாக இருங்க. எதனாச்சும் தகவல் அனுப்பும்போது எச்சரிக்கையாக இருங்க. ஒரு மெயில் போடுறோம், ஒரு லெட்டர் போடுறோம், ஒரு தகவலை சொல்கிறோம், ஃபோனில் பேசுகிறோம், ஒரு மேலே இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட பேசும்போது கவனமாக இருங்க. பேச்சில் நிதானமாக இருங்க. அதுபோது எந்த ஒரு காரியத்தையுமே வந்து நல்லா திட்டமிட்டு செய்வீங்க. அதில் காரிய வெற்றியும் இருக்கும். தொண்டர்கள் ஆதரவு நல்லா இருக்கும். அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்த கட்சியில் இருந்தாலுமே அந்த கட்சியில் வந்து கொஞ்சம் மாசாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. கலைத்துறை, சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயலிசை, நாடகம், இவங்களுக்கெல்லாம் பண வரவு திருப்தியாக இருக்கும். ஒப்பந்தங்கள் நல்லபடியாக முடியும். கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னா நல்லபடியாக முடியும். அதில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும். நல்ல ஆதரவும் இருக்கும். அதில் மற்றவங்களோட ஆதரவும் இருக்கும். உங்கள் பேச்சு நல்லாயிருக்கும். கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களோட பேச்சு நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சால் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால் லாபமும் இருக்கும். உங்கள் பேச்சின் மூலியமாக உங்கள் நிலைப்பாடு மாறும். பேச்சு தாங்க ஒரு மனுஷனுக்கு முக்கியம். பேச்சு வந்து ஒரு மனிதனை அடையாளப்படுத்துறது. இவர் பேசுனா நல்லா இருக்குங்க, அவர் பேச சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மீட்டிங்னா, சார் அவர் பேச சொல்லுங்கள் சார் அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் பேசுனா கேட்குற மாதிரி இருக்கும். சில கருத்துக்களை சொல்லுவார், நல்ல விஷயங்களை சொல்லுவார், புதுசாக சில பாயிண்ட்ஸுகளை சொல்லுவார். அரைச்சமாகவே அரைக்க மாட்டார். அதனால் அப்படி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லபடியாக பாருங்கள். அதுபோக ராசியில் வேறு புதன் வரப்போகிறாரு. பேசுகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கெடுக்கிறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? அதனால் கும்பராசியில் வந்து பேச்சை முதலீடாக வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். நீங்களே நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஒரு கான்ஃபரன்ஸு, ஒரு மீட்டிங்கு, ஏதோ ஒரு இடத்துல கலந்துக்கிட்டிங்கன்னா, கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டாலும் நல்லபடியாக உங்களுடைய டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. அது ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கும். பெண்கள், கும்பராசி பெண்கள் நல்லா இருப்பீங்க. எண்ணமும் சிந்தனையும் நல்லாயிருக்கும். சரியா? ஒரே மாதிரி இருப்பீங்க. சிந்தனையும் செயலும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி கூட ஒற்றுமை இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் பிரியமாக இருப்பீங்க. குழந்தை கூட்டிக்கிட்டு கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. சரியா? ஆன்மீக வழிபாடு பெண்களுக்கு நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. மாணவ செல்வங்கள் வந்து நல்லா படிப்பீங்க. சரியா? நல்லா படிக்கணும், ஆர்வம் செலுத்தணும். 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி நல்லா தான் இருக்குது. சுக்கிரன் இருக்கிறதுனால ராகு ஓரளவு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதான். வக்ரம் அடைஞ்சு வெளியே வராரு. இன்று முதல் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதை மென்ஷன் பண்ணி தான் பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது உயர்கல்வி, ஆரம்ப கல்வி ரெண்டுமே நல்லா இருக்குது. நல்லா படிங்க, நல்லா படித்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. மாணவர்கள், ஆசிரியர்களோட ஆதரவு இருக்கும், பெற்றோரோட ஆதரவும் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து ஸ்போர்ட்ஸ்லையும் கலந்துக்குருவீங்க. ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து இன்டோர் அப்படிங்கிறாங்கள்ல, இன்டோருக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கலந்துக்குறீங்க. சில ஸ்கூலில் வந்து இன்டோர் ஆடிட்டோரியம் இருக்கும். இன்டோருக்குள்ளே அந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுறது, மற்ற விளையாட்டுறதெல்லாம் இன்டோர்லேயே விளையாடுவாங்க. அது மாதிரி விளையாட்டில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நல்லா சைன் பண்ணுவீங்க. ஓகே சார், இப்போ ராசிக்கு வந்து ஓரளவு பலனை சொல்லிட்டேன். 9 கிரகங்களையும் ஓரளவு ஆவரேஜ் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து இப்போ நல்லா இருக்கிற கிரகம் பார்த்தோம்னா குரு நல்ல நிலைமைக்கு போகிறாரு.
ராகு 2ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ ராசிக்கு 1 12 கூடையவனும் ராசிக்கு 2 11 கூடையவனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சுக்கிரனும் ஓரளவு பரவாயில்ல, 4 9 கூடையவனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. கொஞ்சம் ராகுவோட சேர்ந்து இதாகிறாரு, இயல்பு நிலை இழக்கிறாரு. அதனால் அம்மா விஷயத்தில் கவனமாக இருங்க. சரியா? தாய்க்கு முடியாமல் போகலாம். கும்பராசி நேயர்களுக்கு கூட தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தாய் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் யோகம் இருந்தாலும் எதிர்பாராத செலவு இருக்கும். சரியா? அதுவும் வேகமாக ஓட்டுறவங்களுக்கு செலவு இருக்கும். அதனால் வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப ஸ்பீடை கொண்டு போகாதீங்க. ஏன்னா ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு. ராகு வந்து ஒரு வேகத்துக்குள்ள கிரகம். கண்ணாபின்னு போவார், ஒரு புரிதல் இல்லாமல் வண்டியை ஓட்ட வைப்பார். சரியா? அதனால் கொஞ்சம் வண்டி ஓட்டும்போது நிதானமாக இருங்க. சேஃப்டி பெல்ட்டு போட்டுக்கோங்க, சேஃப்டி கவசத்தெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். அவிட்டம் 3 4. அவிட்டம் 3 4 அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் ஓரளவு மத்தியம பலனை தான் கொடுப்பாரு. ஏற்கனவே செவ்வாயை பற்றி சொல்லிட்டேன் நான். அவிட்டம் 3 4 அப்படி பார்த்தோம்னா அவிட்டம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கலரசினியாக இருப்பீங்க. நல்ல ஒரு இதாக இருக்கும், பொழுதுபோக்கு அம்சம் இருக்கும். ஒரு ஆடல் பாடல் இயலிசை நாடகத்தோடு நல்லபடியாக இருப்பீங்க. 4ஆம் பாதம் சிறப்பாக இருக்குது. சரி, அவிட்டம் 3 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்குது. நட்சத்திரநாதனும் ஓரளவு பரவாயில்ல, நல்லாவும் இருக்குது. சரியா? ஓகே, இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பண வரத்து நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் நல்லா புழங்கும். காரிய தடை இருக்காது. நல்லா இருப்பீங்க. சரியா? இருந்தபோதும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். நம்ம தான் சொன்னேன் பார்த்தீங்களா, கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. மற்றவங்களால பகை வரும். அதனால் தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லைனா எதனாச்சும் பயம் வரும். மற்றவங்க நம்மளை எதுவும் செஞ்சுருவாங்களோ, அப்படியே இருக்குமோ இப்படியே இருக்குமோன்னு தேவையில்லாத பயமெல்லாம் வரும். அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்களாகவே இருங்க, சிறப்பை கொடுக்கும். அடுத்து சதய நட்சத்திரநாதன் நல்லா இருக்காருங்க. ராகு சுக்கிரன் கூட சேர்ந்து நல்லா இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு அடுத்து இவர் நல்லா இருப்பார். ராகு எப்பயுமே வந்து மற்றவனுக்கு அடுத்து தான் வாழ்வார். அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிற ராகு பகவான் வந்து இப்போ சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறார். நான் ராகு திசைக்கு ஒரு வீடியோ போட்டேன். நான் விடாத கருப்புன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். சனி பகவானுக்கும் போட்டிருக்கிறேன். நான் 19 வருஷம் சனி பகவான் செய்கிற விசேஷத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்லாம் கீழே இருக்குது, அதை பாருங்கள். சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ பயன்படும். இதை நான் முதலே சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போச்சு. இருந்தாலும் சொல்கிறேன். 2 வீடியோ போட்டுக்கிறேன். ராகுவை பற்றியும் போட்டுக்கிறேன், சனி பகவானை பற்றியும் பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சனி பகவானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை கேளுங்க, ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சதய நட்சத்திரத்துக்கு எப்போ சார் இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டம் வந்து தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். தொழிலுக்காக கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். அதுபோக வண்டி வாகனத்தில் சரக்குகள் அனுப்பும்போது பார்த்து அனுப்பி விடுங்க. அதுக்கு தேவையான அந்த பேக்கேஜெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். அந்த டெலிவரி பண்ணும்போது கரெக்டாக டெலிவரி பண்ணுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஓவராக உழைக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சதய நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி குடும்பத்தில் வந்து உங்களுடைய இன்வால்மெண்ட் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க. பெண்கள் கூட உறவு நல்லாயிருக்கும். நல்லா கேளிக்கை நிகழ்ச்சி போயிட்டு வருவீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் உத்தியோகம் பொறுப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூரட்டாதி குருவின் நட்சத்திரம். குருவை பற்றி தான் பேசுகிறோம். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் மற்றவங்களை அனுசரித்து போங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. திடீர் செலவு இருக்கலாம். சிக்கனமாக இருக்கணும். சரியா? சிக்கனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஏன் இப்படி கூடுதலாக சொல்கிறேன்னா, சனி பகவான் அந்த நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. அவர் என்ன தான் ஆன்மீககரமாக இருந்தாலுமே குருசாரத்தில் போனாலுமே அழுத்தத்தை கொடுப்பார். சனி பகவான் ஒரு பாவகிரகம் அல்லவா? உங்கள் ராசிநாதனாக இருந்தாலுமே அவர் இயற்கை பாவர், கொஞ்சம் அழுத்தத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதுக்கு தான் அந்த சனி பகவான் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் தகவல் கிடைக்கும். அதனால் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி நல்லா இருக்குங்க. பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனி ஓரை காலையில் 6 to 7 இல்லைனா மதியம் இரவு 8 to 9 இந்த டயத்தில் வந்து சிவன் கோயிலுக்கு போய் சனி பகவானை கும்பிடுங்க. சரியா? நல்லபடியாக இருக்கும். இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. இதை மறந்துடாதீங்க. நீங்கள் மற்ற வழிபாடெல்லாம் பண்ணுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. இருந்தபோதிலும் சனிக்கிழமை வந்து அந்த சனி ஓரை இரவு 8 to 9 சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை கும்பிடுங்க, சிவசக்தியை கும்பிடுங்க, அங்குள்ள தெய்வத்தை கும்பிடுங்க, காலபைரவரை கண்டிப்பாக கும்பிடுங்க. சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க. சரியா? காலபைரவ வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவானுக்கு கோணமாக செவ்வாய் இப்போதைக்கு இருக்கிறாரு. அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதுபோல் செவ்வாய் வந்து 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு ராசிக்கு. 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கொஞ்சம் அலைத்தல் திருத்தல் எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்கும். அதனால் காலபைரவர் வழிபாடை இப்போதைக்கு கடைப்பிடிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, உங்களுக்கு பிப்ரவரி 15 16 17 சந்திராஷ்டமம் வரும். சரியா? அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக வேலை எதுவும் ஆரம்பிக்காதீங்க.
பழைய வேலையை பாருங்கள். புதுசாக எதுவும் ஆரம்பிக்கிறதா இருந்தால் விநாயகருக்கு ஒரு விடலையை போட்டுட்டு அந்த வேலையெல்லாம் ஆரம்பிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து நான் வீடியோ போடுவேன். நான் இன்னும் நிறைய டாப்பிக்கெல்லாம் இருக்குது, கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், போடுறேன். நான் உங்களுக்கு வந்து சனி மகா திசை போட்டுக்கிறேன். அடுத்து புதன் திசைக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா புதன் திசையும் வந்து கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மத்தியம வயதில் நடக்கும். இந்த சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நடந்தவங்களுக்குலாம் புதன் திசை வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். குரு திசை, சனி திசை, புதன் திசை வந்துடும். சரியா? ஒரு 40 வயசுக்குள்ளே வந்துடும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம். அதை அவங்க நலன் கருதி நான் வந்து அடுத்து தசா புத்தியும் போடுறேன், கோச்சார பலங்களையும் சொல்கிறேன், சாதக பாதங்களையும் சொல்கிறேன். பாருங்கள், ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க, வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுங்க, உங்களுக்கு தகவல் சொல்வேன். நான் வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசிரியர்களுக்கு குருவின் மூலமாக, குரு வக்கர நிவர்த்தி அடைவதன் மூலமாக சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது வந்து கும்பராசிக்கு நல்ல விதமாகவே @% பார்க்கப்படுகிறது. எல்லா குறைகளும் தீரும். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.